ஒரு பேனில் 3 முந்திரி, 2 பாதாம், பம்கின் சீட்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம். குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ணுறேன். 2 கருப்பு திராட்சை, 1 வெள்ளை திராட்சை. நான் ஒரு பவுலில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் வந்து உளுந்து, 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் அவல் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா சூடு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அது கூட பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் வேணும் அப்படிங்கிறதுக்காக. டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும். ஜீரகம் லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். அது வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் இஷ்யூ வராமல் இருக்கும். பாப்பாவுக்கு வந்து 1 இயர் ஆகிடுச்சு. பட் ஆனால் பெருசாக எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான். நம்ம அதை லைட் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அது நல்ல சூடான வெந்நீரோ இல்லை நல்ல பசும்பால் சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் அது கொஞ்சம் நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமான பதத்தில் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இல்லைனா உங்களுக்கு தேவையான நாட்டு சக்கரை கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரைலாம் தேவையில்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து வெந்நீர்லேயே வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக வந்து 2 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியம் பதத்தில் வச்சு குழந்தைங்க கூட்டி விட்டால் கொஞ்சம் ஹெல்த் ப்ரோட்டீனாக இருக்கும். ஏன்னா அவங்க சரியாக எந்த ஃபுட்டுமே எடுத்துக்க மாட்டாங்க. எங்கள் பாப்பா வந்து எந்த ஃபுட்டுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன். நல்லா சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இது தேவையில்லை. எக்கு கூட எங்கள் பொண்ணு சாப்பிட மாட்டேங்கிறா. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிட்டு இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் எடுத்து காமிக்கிறேன். அதை பாருங்கள். வீட்டில் சின்ன குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதே பெரிய வேலை. ஏன்னா நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் வேலை ஓடிட்டு இருப்போம். நம்ம ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும். இவங்க வேறு சாப்பிடல. வீட்டில் உணவு ஃபுட்டு அப்படின்னாவே நமக்கு பாதி தலைவலி வந்துடுது. மெயினாக குழந்தைங்க வீட்டில் வந்து குழந்தைங்க சரியாக சாப்பிடனாலும் இல்லை உடம்பு சரியாலும் சரியாக தூங்கினாலும் எல்லாத்தையுமே நம்ம தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மட்டும் தான் இன்னும் பெற்ற மாதிரி மற்ற யாரும் பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. அவனா அம்மா மேலே வச்சுருவாங்க எல்லாத்தையும். உன் பிள்ளை சாப்பிடவே மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன். உன் பிள்ளை தூங்கவே மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன். உன் பிள்ளை இப்படி பேசுது, உன் பிள்ளை அப்படி பேசுது. எல்லாத்தையும் நம்ம தலையே வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே சம்மந்தமே இல்லாத மாதிரி. அது வீட்டில் இந்த மாமனார் மாமியார் தான் சொல்லவே தேவையில்ல. அதுங்கள்ட்ட நம்ம பேசி முன்னுக்கு வரவும் முடியாது. ஏன்னா அவங்க சொல்கிறதே சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்கிறது அவங்க கால் வாங்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறது நம்ம கால் வாங்க மாட்டோம். அவ்வளோதான் சரியாக போச்சு. கம்மியாக தான் இருக்கேன். குழந்தை வந்து சாப்பிடுவான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து சும்மா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கேன். இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது நல்லாவே ஆச்சுக்காங்க. எதுவும் வந்து பேச தெரியல. நல்லா பவுடராகவே இருக்கும். தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போடுவோம். நல்லா காய்ச்சல் தண்ணி பால் வந்து நான் கொடுக்குற குழந்தைக்கு நம்ம மாட்டு கொடுத்தது கிடையாது. ஏன்னா ஒரு வயசு ஆகிறதுனால நான் எடுத்துட்டு போயிருந்தேன். குழந்தைங்க கூட கொடுக்காது. ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து நம்ம நாய்ப்பால் சாப்பாடு மாட்டு கொடுத்தாலும் சரி மற்ற கொடுத்தாலும் வந்து மற்ற வந்து எதுவுமே வந்து பெஸ்ட் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா அது எல்லா குழந்தைக்கும் ஹெல்த் இஷ்யூ வரும். சில குழந்தை கண்டிப்பாக ஆகும். சில குழந்தைங்களாம் வந்து உட்காந்து மாதிரி வந்து ஒரு குழந்தை கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கஷ்டப்பட ஒரு வயசு ஃபீல் பண்ணுறது நல்லது. மற்ற வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கணும். உடம்பு ஹெல்த்தாக பார்க்கணும்.